Hey folks, welcome to the another video installation of Android Studio. இந்த வீடியோவில் Android Studio எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அதுக்கான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாட் இஸ் ஜேடிகே? ஐ மீன் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். என்னடா Android Studio இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஜேடிகே அப்படின்னு ஏதோ புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி kotlin எதில் ரன் ஆகும் அப்படின்னா ஜேவிஎம், அதாவது ஜாவா விர்ச்சுவல் மிஷினில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜேடிகேயில் தான். ஸோ இந்த ஜேடிகே அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் ஜேஆர்இ, ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், அண்டு ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மிஷின், அண்டு லைப்ரரிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான். அண்ட் இதில் ஜேவிஎம்மோட வேலை என்ன அப்படின்னா எழுதப்பட்ட ஜாவா கோட் ஒரு காட்லின் கோட ஜாவா கம்பைலரில் பைட் கோடாக மாற்றும். அந்த பைட் கோட் டாட் கிளாஸ் ஃபைலாக சேவ் ஆகும். இந்த டாட் கிளாஸ் ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு அதை ரன் பண்ணுறது தான் இந்த ஜேவிஎம்மோட வேலை. ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ 2.2 வெர்ஷன் முன்னாடி வர இந்த ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் கோடை ரன் பண்ண முடியும். பட் ஆஃப்டர் 2.2 வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இது ஆட்டோமேட்டிக்காகவே ஜேடிகே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் இன்ஸ்டால் ஆகிடுது. இருந்தாலும் இந்த ஜேடிகே பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்வியூவில் கிராக் பண்ண யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டாலிங் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. அதாவது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவை. ஸோ உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் ஒரு பிசி கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இந்த வீடியோவை ஃபோனில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் சொல்கிறேன். மினிமம் 4GB ஆர் 8GB ரேம் இருந்தால் தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராப்பராக ரன் ஆகும் நம்ம சிஸ்டமில். அண்ட் ஹார்ட் டிஸ்கில் அட்லீஸ்ட் 8GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் வேகமாகவே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ரன் ஆகும். அண்ட் ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா ஹைஎண்ட் சாஃப்ட்வேரோ இல்லை கேம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே டெலிட் பண்ணிடுங்க, ஏன்னா அது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை ஸ்லோ பண்ணிவிடும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஃபோக்ஸ். இதோட கண்டினியூஷனை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.